வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெஜ் குருமா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கேரட், பெரிய கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கியிருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கு. பச்சை மிளகாய் பெரியதாக ஒன்று எடுத்து 4 கீறி வச்சுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 2 தக்காளி பழுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்புறம் அரைக்கிறதுக்காக நம்ம 1 கப்பு தேங்காய், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், மிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து பண்ணல. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டன் மசாலாவும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் சால்ட்டு போட்டால். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கிருச்சு. பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போவே கொஞ்சம் போட்டிருக்கோம், பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 3/4 கப் தான் வெந்துருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா நமக்கு இது ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.